இன்றைக்கி எக்லெஸ், ஆயில்லெஸ், பட்டர்லெஸ் வீகன் கேக் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா மாவு, 1/2 கப் தயிர், 1/2 கப் சுகர், 1/4 கப் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், இதெல்லாம் வச்சு பண்ணலாம். முதல்ல சுகரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்க தயிரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் பொறுமையாகவே கலந்துக்கோங்க. ஒரே சைடாக கலக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, நீங்கள் எப்படி வேணுமோ கலந்துக்கலாம். பட் அந்த சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து மாவெல்லாம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ விப் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. மிக்சியிலலாம் போட்டு அடிக்க வேண்டாம், நீங்கள் கையில் விப்பர் வச்சு பண்ணிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் 1 by 1 சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பெரிய சல்லடையில் 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் கோகோ பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சு விட்டுருங்க. நீங்கள் சலிக்காமல் அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக விழுவும். நீங்கள் இந்த மாதிரி சலித்து சேர்க்கும்போது தான் கட்டி இருக்காது, நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வந்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு முதல்லையே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா போதும். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கட்டி இருந்ததுன்னா ஸ்பூன் வச்சு அதை நல்லா எடுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக இந்தளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துடணும். இந்தளவுக்கு நல்லா சலிச்சாச்சு. இப்போ அந்த கொஞ்சம் இருக்கிறத ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க வெனிலா ஸ்பூன் 1 ஸ்பூனை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஜஸ்ட் விப்பர்லாம் கலந்திங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு இதை கலந்துட்டு அதுக்கப்புறமேலே எடுத்து வச்சுருக்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்க அப்படியே மெல்ல மெல்ல அது இழுக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பார்க்குறப்போ சரி கொஞ்சம் பாலே போதும்னு தோணும். ஆனால் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 கப் பால் ஃபுல்லாத்தையும் சேர்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அது எல்லாமே நல்லா கலந்து வரணும். அதை மிச்சம் இருக்கிற பாலையும் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லா பொருளையும் நம்ம கரெக்டாக சேர்த்தாச்சு. இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போது அடுத்து வந்து நம்ம வந்து அவனை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ண அவன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பழைய மாடல் அவனு. இது வந்து ரொம்பவே ஈஸி டு யூஸ். அவ்வளோதான். இது ஒரு 2 to 3 minutes வந்து இது வந்து ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ அவனில் இருக்கிற பேனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை உள்ளுக்குள்ளே தேய்ச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக நம்ம பட்டர் ஷீட் போட்டு தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் இந்த லேயருக்கு வந்து சென்டருக்கு வந்து டம்ளர் இருக்கும். அதனால் வந்து அந்த சென்டர் பார்ட் விட்டுட்டு ஓரத்தில் இருக்க பார்ட்டுக்கெல்லாம் வந்து ஆயில் போட்டு விட்டுறேன். இப்போது சென்டரில் அந்த டம்ளர் வச்சிட்றோம். இதுக்களவாக அந்த பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷீட் போட்டு ஷீட்டுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்ததுன்னா பட்டர் ஷீட் போட்டும் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாகவும் அப்படியேவும் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலேயே அந்த கேக் மிக்சர் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த கேக் மிக்சரை எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அந்த டம்ளருக்கு உள்ளே ஊற்றக்கூடாது, அந்த வெளி சைடு மட்டும்தான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கணும். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க.
ரொம்ப நீங்கள் அழுத்திலாம் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி சைட்லலாம் தட்டி விடுங்க. அப்போ வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போது அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. இதுதான் அந்த அவன் நான் சொன்னது. இது வந்து கிளாஸ் வழியாக வந்து நம்ம வந்து அந்த கேக் வந்து வேகிறது வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இதில் டைமர்லாம் இருக்காது. நம்ம டைம் வச்சு நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த கேக் மிக்சரை வைக்கலாம். அவ்வளோதான். அதுக்குள்ளேயே ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்ட் மேலே வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து அவனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 35 to 45 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வேக வைக்கணும். இடையில வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க தேவையில்லை. கேக் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல எலும்பி வரும்போதெல்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த ஓரத்துலலாம் வந்து அந்த சென்டர் பகுதிக்கு வந்து வந்திருக்கு. அதோ பாருங்கள், அந்த ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் அந்த ஓரத்தில் எல்லாமே நல்லா வெந்துக்குச்சு. இப்போ அந்த சென்டர் பகுதிக்கு மட்டும் அந்த ஹீட் தேவைப்படுது. அந்த மாய்ஸ்சர் வந்து அந்த சென்டரில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நல்லாவே கேக் எலும்பி வந்துருச்சு. இவ்வளோதான். இதுதான் அந்த அவன். இது வழியாக நம்ம வெந்துருச்சா என்னன்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து உள்ளே விட்டு பார்த்துக்கலாம். பட் வந்து டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து கமகமான்னு வருது. இப்போ ஒரு தடவை வேணா நம்ம அந்த ஓட்டக்குள்ளே வேணா விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. பட் வந்து அது அந்த டைமர் செட் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு வந்து அளவாக இருக்கும். இது வழியாக இப்படி விட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாம். இதோ பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் நல்லா வெந்துருச்சு. பட் வந்து இந்த சென்டரில் வந்து சும்மா லைட்டாக இருக்குது. அதனால் நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மறுபடியும் போட்டு வைக்க போகிறேன். நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் அதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ 5 to 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. எல்லா பக்கமும் இதோ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அவன்லேருந்து எடுக்கலாம். நீங்கள் அவன்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அவன் விட்டு நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த இது உப்பி வந்தது அந்த குறையாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு உடனே வெந்துச்சு அப்படின்ட்டு உடனே எடுக்க வேண்டாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுங்க. இப்போ வந்து இதை வந்து இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதை அப்படியே கேக்கை வந்து நம்ம எடுத்துடலாம். இதோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த ரெஸ்டிங் டைமுக்காக ஒரு 5 மினிட்ஸ் விட்டேன். இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி அப்படியே திருப்பணும் அப்படின்னா கேக் அழகு போல் வந்துடும். இதோ பாருங்கள், லைட்டாக தட்டினேன், அவ்வளோதான், கேக் வந்துருச்சு. அந்த டம்ளருக்குள்ளே எதுவுமே போகலை பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த பட்டர் ஷீட்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஷீட்லேயும் எதுவும் ஒட்டலை, ஏன்னா நம்ம ஆயில் போட்டிருக்கிறோம், அதனால் வந்து எதுவுமே ஒட்டலை. அந்த சைடில் இருக்கிற பேப்பர்லாமும் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. இந்த சென்டரில் இருக்க டம்ளர் எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் தான் ஒட்டி இருக்குது. கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அழகாக கட் பண்ணிடலாம். அந்த மாய்ஸ்சர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது, அதனால் உடனே எடுக்க முடியல. ஃபஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணுறேன், அதனால் ரொம்பவே ஆசையாக இருக்குது எடுத்து பார்க்கலான்னு. இதோ பாருங்கள், பயங்கர சூடாக இருக்குது.
கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுத்து எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பயங்கர சாஃப்டாக இருக்குது. இதோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்ல லேயரெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. முட்டை இல்லை, ஆயில் இல்லை, பட்டர் இல்லை, பட் ரொம்பவே சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. அழகாக சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.